தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். வேட்பாளராக இருந்து, தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து, இன்றைக்கு நம்மெல்லாம் வாயில சொல்லிட்டே இருப்போம், அண்ணன் எப்போ முதலமைச்சர் ஆவார், அண்ணன் எப்போ முதலமைச்சர் ஆவார்னு. தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவுடன் இன்று உரிமையுடன் சொல்லுவோம், தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன், தமிழக முதலமைச்சர் எங்கள் தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை 6 மாசமா சொல்லும் போது ஒரு கூட்டம் நம்பல. நடிகர் அவருக்கு அரசியல் தெரியுமா? ஆனா ஒன்னே ஒன்னு சொன்னார் மதுரை மாநாட்டில், திரு மு க ஸ்டாலின் அவர்களே, பூத் கமிட்டி போட்டு நீங்க வீடு வீடா இப்பதான் போயிட்டு இருக்கீங்க, நான் வீடு வீடா போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன். அதை சொன்னது நினைவாக்கியது நம்மளுடைய மக்களும் பெண்களும் இளைஞர்களும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் முதலமைச்சரா இருந்து பக்கத்துல பார்க்கும்போது நம்மளுடைய பூக்கடை குமார் அண்ணன் அந்த திரு பிரபு அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களே, தோழர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி செயலாளர்களே, என்னுடைய வெள்ளிவாக்கத்தில் பயணத்தில் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் இளைஞர்களும் என்னை உங்க பிள்ளையா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து வரவேற்று, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மகள், ஒட்டுமொத்த குடும்பமும் வெள்ளிவாக்கத்தில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது, தமிழ்நாட்டின் ஒரே தொகுதியில் முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஒரே நாள் பிரச்சாரம் ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தை மு க ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. இதுதான் மக்கள் சக்தி. மக்கள் சக்தினா இதுதான். பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தினா அதுதான். ஒட்டுமொத்த முதல்வர் குடும்பமும் எதிர்த்து நின்ன இந்த சாமானியனை பெண்களும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும், மகனே உன்னை வெற்றி பெற வைப்பது என்னோட பணி, நீங்க பொறுப்படுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதை நன்றி என்று சொல்லுவதை விட என் வாழ்நாள் கடமை என்பதை நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய அழுத்தம் என்னை நோக்கி தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு அழுத்தமோ, ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது காவல்துறையும் திமுக குடும்பமும் மிகப்பெரிய அழுத்தத்தை தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்க்கையிலும் விமர்சனங்களும் கேவலமான பேச்சுகளும் தனிப்பட்ட தாக்குதலும் என்னை மட்டுமே நோக்கியது. எங்களுடைய தலைவரையும் அதற்கப்புறம் என்னையும் கடுமையான சொற்களால் எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களையும், அதற்கப்புறம் என்னையும் ஊடகங்களா இருக்கக்கூடிய யூடியூபர்களும் பேசி 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 அண்ணா கூறியதை போல, நீங்கள் பேசி பேசி வலுவலுங்கள், நாங்கள் உறுதியுடன் அந்த பேச்சை கேட்டு வலுவோடு வெற்றி பெறுவோம் சொன்னார் அண்ணா. நாங்கள் தாங்கி தாங்கி வெற்றி பெறுவோம் சொன்னால், அண்ணா கூறியதை போல உங்களுடைய பேச்சுகளை தாங்கி மக்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த சரியான தோல்வி இருக்கிறது. நான் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன், கொளத்தூர் மீட்டிங்ல சொன்னேன், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் குடும்பத்தின் கடைசி வாரிசு தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மட்டும்தான் முடிப்பீர்கள். அவ்வளவுதான். உங்களுடைய குடும்பம் இனி எந்த காலத்திலும் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியாது. ஏனென்றால் தமிழக மக்களுடைய ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடியாததை, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முடியாததை ரெண்டு பேர்த்தோடைய சக்தியோட சேர்ந்து எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் இந்த குடும்பத்துடைய ஆதிக்கத்தை தூக்கி எறிந்தார்.
இது சாதாரண வெற்றி அல்ல. ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விட்டு அழுது தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி எதனால தெரியுமா கிடைச்சிச்சு? திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களிடையே தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். இன்றைக்கு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள், அதோடு இணைந்தவர்கள் இளைஞர்கள். இந்த ரெண்டு சக்தியும் இன்னும் எந்த காலத்திலையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வைத்துக்கோங்க. நீங்க என்ன வேணா பொய்யில பேசலாம், சட்டசபையில வந்து பொய்யா பேசலாம், உங்களாலே முடியாது. நான் சொன்னேன், திமுக எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவேன், 200 தொகுதி ஜெயிச்சிருன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே மேடையில் நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, நான் உட்பட குளத்தூர்ல உட்கார்ந்து பேசினேன், உங்க தந்தை கலைஞராலே முடியாது பொழுது நீங்க ஜெயிச்சிருவீங்களா எங்க தலைவர் எதிர்த்துன்னு கேட்டேன் 2வது முறை. இன்றைக்கு கேட்கிறேன், திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நின்னு எதிரா பேசிட முடியுமா? தேர்தல் அரசியல்ல நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன், அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150க்கு மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க, சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. இது நம்மளை பார்த்து பயந்துட்டாங்களாம். இன்னும் திமுக காரனுங்க ஆளுங்கட்சி நினைப்பு, அது அவங்களுடைய பரம்பரை நோய். ஒரு மாசம் வரைக்கும் நாங்க ஆளுங்கட்சின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தேர்தல் வெற்றி நம்ம சொல்றோம் 50 வருடம் கழித்து ஒரு புரட்சிங்கிறோம். அந்த புரட்சி எங்க இருந்து உருவாச்சு? கடைசி 10 நாள் முன்னாடி இந்த புரட்சியை பத்தி யாருக்கும் தெரியல. நேஷனல் மீடியாஸ் கரெக்டா 5 நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி உருவாயிருச்சு, மக்கள் புரட்சி உருவாச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக ஊடகம் தாவேகா ஜெயிக்குன்னு சொன்னதே இல்லை கடைசி நாள் ரிசல்ட் வரைக்கும். அப்ப அந்த ஊடகத்தை பாருங்க, 3 தொகுதி ஜெயிப்பாரு, 10 தொகுதி ஜெயிப்பாரு, 20 தொகுதி ஜெயிப்பாரு, 160 தொகுதி திமுக ஜெயிச்சிடும், 200 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கூட்டணி கட்சிகள் 25 கூட்டணி கட்சி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. ஆனா தமிழக மக்கள், பெண்கள், என் பிள்ளைய ஏன்பா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற, இதை ஒரு காரணத்துக்கே தூக்கி எறிஞ்சாங்க. என்ன அவதூறுகள், என்ன அவதூறுகள், என்ன தவறு செய்தார் எங்க தலைவர்? ஒட்டுமொத்த புகழ் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு தனி மரமா மக்களோட சேர்ந்து பெண்களுக்கான வாழ்க்கையை மாற்றணும், என் தாய்மார்களை வாழ்க்கையை மாற்றணும்னு ஒரு கட்சியை தனி மனிதனாக ஆரம்பித்து, பெண்களுடன் இளைஞர்களுடன் தனி மனிதனாக ஆரம்பித்து, எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் ஆரம்பித்து பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது எஸ்ஓபியை போட்டு பிரச்சாரம் பண்ணவே முடக்கினாங்க. நான் திருப்பியும் பதிவு பண்ணேன், நீங்க முடக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வந்தோன்னு நீங்க வெளியே விட்டு பாருங்க, 10 நாள் போதும் இந்த ஆட்சியை தூக்கி எறியறதுக்குன்னு சொன்னோம். 10 நாள் போதும் உங்க ஆட்சியை தூக்கிறதுக்கு. 10 நாள் அவர் செய்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த திமுக குடும்பம் தூக்கி எறிஞ்சிருச்சு. இப்ப தெரியுது 6 மாசம் ஏன் வெளியே போட முடக்கினாங்கன்னு எங்க தலைவரை. 10 நாளுக்கே தூக்கி போட்டாங்கன்னா 6 மாசம் விட்டு இருந்தா 5 தொகுதி தாண்டி இருக்க மாட்டாங்க. இதுதான் சூழ்ச்சி. 5 தொகுதி தாண்டி இருக்க மாட்டாங்க. 5 தொகுதி திமுக தாண்டி இருக்கு. இந்த சூழ்ச்சிக்கு தான் தலைவரை எந்த பிரச்சாரத்துக்கு வெளியே உள்ள இந்த சூழ்ச்சிலாம் செஞ்சுட்டு விஜய் அவர்களை வீட்டு விட்டு வெளியே வா, இந்த போலி பிரச்சாரம் நோட்டிபிகேஷன் வந்து வெளியே வந்தாருல, தூத்துக்குடி மீட்டிங் பார்த்தீங்கல்ல, 10 லட்சம் பேர் ரோட்ல நின்னாங்கல்ல, அங்க மாறியது அரசியல் சூழ்நிலை. கடைசியில திருப்பூர்ல மாறுச்சு, சென்னையில மாறுச்சு. நான் அப்பயே சொன்னேன், பெரம்பூர்ல தலைவர் நாமினேஷன் பண்ணி முடிச்ச உடனே வண்டியை குளத்தூர் விடுன்னு சொன்னாரு. குளத்தூர்ல 1 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்பயே சொன்னோம். அடுத்த நாள் குளத்தூர் மீட்டிங் போடும்போது நான் பேசினேன்,
கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவார். எப்ப சொன்னது? நம்ம எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம். அப்பெல்லாம் நம்பல அவங்க. ஏதோ சின்ன பசங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி வெள்ளிவாக்க வந்து என்னோட வெற்றியோட ஆதவர்ஜுனாவுடைய தோல்விதான் எனக்கு முக்கியம். இன்னும் ஒரு அரசியல் பார்த்தீங்களா? அவரோட வெற்றியோட என்னோட தோல்விதான் பயம். அந்த பயம் இருந்தா போதும். திரு மு.க. ஸ்டாலினுடைய வாரிசு அவர்களே. ஆனா நான் இங்கேயும் வேலை பார்த்துட்டு நம்ம தலைவர் பச்சான பிறகு குளத்தூர்ல ஸ்கெட்ச் போட்டு நான் அவர் பிள்ளைக்கும் தெரியல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல. நீங்க என்ன தோக்கடிக்க வேலை பண்ணீங்க? எங்க தலைவர் உங்க குளத்தூர்லயே செக் வச்சார். சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்லை சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே? உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே? நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு? யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வர் ஆக்கினாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாராவது சீனியர்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க, நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி நம்மளும் ரெடி ஆயிடும்னு நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். நான் தோத்துட்டேன், பிள்ளைய தூக்கி எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சிருங்க. போன தாட்டி சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராதுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சட்டசபை தலைவர். சரி ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே? நம்ம பாட்டி அமைதியான உட்காந்து சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க. இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க, நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாம்? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம, அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம். நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல. ஐயா, 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா வந்து எங்க முதலமைச்சர் வந்து தவறு பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது, உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்க 26% தான் வாங்கினீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா, 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுகவுடைய கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க. அதற்கப்புறம் உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, கிட்டத்தட்ட 26 கட்சி கூட்டணி, சின்ன சின்ன கட்சி முதற்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து, முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க நின்னீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள்
10 லட்ச ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்லை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு, காசே இல்லாம. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திண்டிவனத்துல ஜெயிச்சாங்க, பக்கத்து ஊரு. பஸ்ல ஏறினாங்க, இறங்குனாங்க, 7 மணி நேரம் பிரச்சாரம், 5 பேர்த்தோட போனாங்க, திருப்பி வந்தாங்க. திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் மினிஸ்டர், ஒரு சாதாரண இளைஞன், காசே இல்ல. ஆனா சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஓட்டுல ஜெயிச்சாரு. அடுத்து ஸ்ரீரங்கம், என் தம்பி ரமேஷ், சாதாரண பையன், நேத்து என்கிட்ட வாழ்த்து வாங்க வந்தாரு வீட்டு, என்னோட ஆபீஸுக்கு. என்னோட வாழ்த்து வாங்க வந்தாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் அது? வாழ்த்து வாங்க வந்தாங்க. அப்ப குடும்பத்தோடு வந்தாங்க, அவங்க அம்மா, அவங்க அக்கா. அப்ப வரும்பொழுது என்னுடைய தெருவிலேயே 3வது வீட்டில், அது ஒரு பெரிய வீடு, ரமேஷ் அவர்களுடைய அம்மா சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய வீட்டில் இருந்து 3வது வீட்டில் அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி வாழ்த்து வாங்க வந்தேன், 8 மணிக்கு கிளம்பணும், நான் சமையல் வேலை பண்றதுக்கு. என் புள்ள எம்எல்ஏ ஆயிட்டான், ஆனா நான் சம்பாதிக்கணும்ல. என்ன ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து எங்களுடைய தலைவர் வேட்பாளரை சூஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்தில் நின்று திருச்சியிலேயே அதிகமான ஓட்டை வாங்கியது தமிழக வெற்றி கழகம். உங்களுடைய நேரு, உங்களுடைய வேலு எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வச்சாங்க எங்களுடைய இளைஞர்கள். சாமானியன் 75 வருஷ கட்சி திமுக பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தியது இல்லை. திரு உதயநிதி அவர்களே, இளவரசர் உதயநிதி அவர்களே, மகுடத்தை தூக்கி உங்க தலையில உங்க அப்பா வச்சுட்டாரு. இங்க சாமானியன் இருக்காரு பாருங்க, இளைஞர்கள் பதவியேற்கும் போது பாருங்க, ஒவ்வொருத்தரையும் டிவியில ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் கையில 1 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க ஜெயிச்ச லிஸ்ட் எத்தனை தெரியுமா? 92 பேர். 92 பேர் கையில 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1 லட்சம் ரூபாய் இல்ல கையில, சொல்லி வச்ச மாதிரி. இது புரட்சி இல்லையா? திமுக சமூக நீதினு சொல்றீங்களே, எங்கேயாச்சும் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்னு தைரியமா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? எங்க தலைவர் விஜய் அவர்கள் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. எங்க உங்க சமூக நீதி? எங்களது உங்க சமூக நீதி? மத அரசியல தூக்கி போட்டாரு. என் பெயர் சி ஜோசப் விஜய்னு. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி மத அரசியலை ஒழிச்சிருக்காரு. மத அரசியலை ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து, பண அரசியலை ஒழிச்சு இளைஞர்களுக்கும் பெண்களையும் சாதாரண குடும்பத்தில் வேட்பாளர்களை நிப்பாட்டி இன்னைக்கு சட்டசபையில் தைரியமாக நிமிர்ந்து உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஆதவர்ஜன் ஆசில் விட்டு போயிடுறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்று ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு அப்ப எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க குடும்பத்தோட ஐடென்டிட்டிலையும் அண்ணா உருவாக்கக்கூடிய கட்சியிலையும் திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டோம். சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். அப்ப இது புரட்சி இல்லையா? இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? சமூக நீதிக்கான புரட்சி எங்க? இந்த தொகுதியில இந்த ஜாதி அதிகமா இருப்பாங்க, அவனை வேட்பாளரா போடு. அப்படி யாராச்சும் தமிழ் வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்றிருக்காங்களா? சொல்லுங்க. இந்த தொகுதிக்கு 30 கோடி, ஒரு ஓட்டுக்கு 3000. ஒரு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் காசு கொடுத்திருப்பாங்களா? திமுக 3000 கொடுத்தா அதிமுக 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இதே தொகுதியில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மக்கள்
கூட்டணி நம்பவில்லை, நல்ல தலைவரை தேடினார்கள். இதுதான் தமிழ்நாடு. நான் எப்பவுமே சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் இயற்கையும் நேரமும் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கும். அன்று அண்ணாவை உருவாக்கியது தமிழக மக்கள். யாரு ஒரு தலைமையை கடினமா அழுத்தம் கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அண்ணாவை கையில எடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா உருவாக்குனாங்க. அண்ணாவுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் பொழுது எம்ஜிஆரை மக்கள் கையில எடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம குடும்ப ஆட்சி தான் திரு கலைஞர் நினைக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை கையில் எடுத்தாங்க தமிழக மக்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய்களை கையில் எடுத்துட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல் தண்ணி மட்டும்தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, முடியவே முடியாது. என்ன வேணா நீங்க பழி சொல்லு பண்ணுங்க. ஆட்சியை வச்சுக்கிட்டு 10 மாசம் எவ்வளவோ பழி சொல்லி பண்ணிட்டீங்க. இப்ப எங்க தலைவர்கிட்ட ஆட்சி இருக்கு, நிர்வாகம் இருக்கு, காவல்துறை இருக்கு, மக்கள் பணி செய்ய போயிட்டாரு. நான் அப்பயே சொன்னேன், நம்ம இளவரசர் உதய அவர்களுக்கெல்லாம் நான் தலைவா முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆதவர்ஜனா பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் சட்டசபையில பேச முடியல, நம்பிக்கையில. இன்னுமேட்டு சட்டசபை ஓபன் ஆகும்ல. திரு பேரவைத் தலைவர் எந்திரிச்சு பேசி முடிச்சவன சபாநாயகர் சாரை பார்த்துட்டு, திரு பேரவைத் தலைவர்களே இதோ நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடி. 75 வருஷ வரலாறு திமுகவுடைய எல்லா திருட்டுத்தனமும் எல்லா கொள்ளையடிச்சும் எனக்கு தெரியும். படிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். கேட்டா 65% எதிர்ப்பு இருக்கான். தமிழக அரசியல் வரலாற்றுடைய ஒரு டேட்டா தெரியல, ஒரு கணக்கு வழக்கு தெரியல. எந்த அரசியல்வாதியும் 60% வாங்கி இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது, எந்த கட்சியும். தமிழக மக்கள் ஒரு ஜனநாயகத்தை விரும்புறவங்க. எப்பொழுதும் ஒரு 10 கட்சி இருந்தா அவங்கவுங்களுக்கான ஒரு ஓட் பேங்கை கொடுப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எழுதி வச்சுக்கோங்க, தனி பெரும் கட்சியா 3 வருஷத்துல எந்த கூட்டணி இல்லாமல், எந்த பணபலம் இல்லாமல், இந்த எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே பூத் இருக்கான்னு காமிச்சாங்க பாருங்க. பூத்துனா என்னன்னு. நம்ம வில்லிவாக்கத்துல 60% பெண்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தது. பூத்துனா என்ன? நம்ம கிளாஸ் எடுத்தோம். ஓட்டர் லிஸ்ட்லாம் வந்துருவாங்க, இந்த திமுக காரங்க பொய்யா ஆளுங்களை கூட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க, இவ்வளவுதான் பூத் வரைக்கும் அன்னைக்கு. அப்புறம் இந்த மிஷினை பேக் பண்ணி வண்டியில ஏற்றி லைலா காலேஜில் வைக்கணும். இதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு காலையில் 6 மணிக்கு வந்தாங்க நம்மளுடைய பூத் ஒர்க்கர்ஸ். அதுவும் நம்ம என்ன பண்ணோம், 5 பேர் உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க. 5 மணிக்கு வந்துட்டாங்களா லட்சுமி அக்கா சொல்றாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆர்வம், பார்த்துக்கோங்க. மக்கள் வந்து ஓட்டு போறதுக்கு 7 மணிக்கு வந்தா நம்ம 5 மணிக்கு போயிட்டோம். போய் நம்ம உக்காந்துட்டு பக்கா லிஸ்ட் எடுத்துட்டு கடைசி 6 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் திமுக திட்டு பசங்க வருவாங்களா வரமாட்டாங்களா நான் போறேன். நான் எந்திரிச்சவன பூத்துல போனோடனே அங்க இருந்து நம்ம தங்கச்சி, அண்ணா இது வரைக்கும் எந்த திட்டு பசங்க வரலன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா பார்க்கலாம், நீ கவலைப்படாதனா, யாரும் கள்ள ஓட்டு போட மாட்டாங்களா. நான் நினைச்சேன், டே திமுக காரங்களா, இதுக்காடா நீங்க வந்து பூத் இருக்கான்னு கேட்டீங்க. எங்க ஆளுங்க ஒரே நாள பழகிட்டாங்க. இது குடும்பம்பா, இந்த பூத்து இதெல்லாம் தெரியாது. 5 குடும்பம் சேர்ந்தா ஒரு பூத்து, அவ்வளவுதானே. சேர்ந்துட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி வேலைக்கு போயிட்டாங்க. உங்களை மாதிரி கவுன்சிலர் இருந்துட்டு 15 வீடு வாங்குறது, இதை யாரா இங்க வாசிக்கு எங்கப்பா காண போயிட்டாரமே அவரு, ஓடுமா? ஓகே. அப்ப பூத்துனா என்னன்னு காமிச்சுமா, 75,000 பூத்துலயும் தமிழக வெற்றி கழகம் நைட்டு 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க. எப்ப 10 மணி வரைக்கும். திமுக 3 மணி கிளம்பி போயிட்டாங்க, அதிமுக 12 மணி கிளம்பி போயிட்டாங்க. என்னடா அது 7 மணிக்கே கூட்டம் வந்துருச்சு. அப்படியே பாக்குறாங்க உடல்மொழி. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட வேட்பாளர் நான் போனா போதும், தம்பி நீங்க தான். எனக்கு நான் கேன்வாஸ் பண்ண வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போது அக்கா செல்ஃபி, உடனே ஓடி வராங்க செல்ஃபி எடுக்க. அக்கா பூத்துக்கா, இங்க செல்ஃபி எல்லாம் எடுக்க கூடாதுக்கா, நான் வேட்பாளர். இல்ல தம்பி அவங்க விடுங்க. உடனே திமுகங்க அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க, பாத்தீங்களா ஏன் மேல கம்ப்ளைண்ட். பொதுமக்கள் வந்து என்னப்பா பண்றது, இப்படி ஒரு பிரச்சனை வில்லிவாக்கத்துல. அந்த மாதிரி 7 மணிக்கு குடும்பமா வந்து அண்ணன் சொன்னார், அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்கணும் நீங்க வந்து ஓட்டு போற அன்னைக்குன்னு. எப்படி திருச்செந்தூர் வேளாங்கண்ணிலையும் போய் குடும்பமா போவாங்களே,
7 மணிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். நான் பார்க்குறேன் ஒவ்வொரு பூத்துலையும் 94% கள்ள ஓட்டு போறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆளே இல்லை, பக்கா லிஸ்ட் இருக்கு. நம்ம தங்கச்சி சொல்றாங்க, அண்ணன் 92% முடிஞ்சிச்சு, 8% இவ்வளவுதான் ஓட்டு இருக்கு, இவங்க யாரும் வர்ற மாதிரி தெரியல, நாங்க ரொம்ப ரெடியா இருக்கிறோம், 6 மணிக்கு கேட்ட மூட சொல்லிடுங்க. நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க நம்ம தங்கச்சிங்க. அப்படி திமுக பூத்துக்கு தண்ணி குடிக்க வச்சது நம்மளுடைய மகளிர் சகோதரிகள். அப்புறம் நம்ம இளைஞர்கள் இருக்காங்களே, நான் போனா போதும் பின்னாடி 500 பேர் வராங்க. டேய் தம்பிங்களா வேணாண்டா, நான் தப்பு பண்றமே நினைச்சுக்க போறாங்க, கலவரம் பண்ற மாதிரின்னு. திமுக காரன் 5 பேர் தான் வந்தாங்க, அவன் போய் பயந்து போயிட்டான் அவன் பாட்டிக்கு. அப்ப எந்த அளவுக்கு இளைஞர்கள் சக்தி இந்த தேர்தலில் இறங்கி வேலை பார்த்து கடைசியில் அவன் கொடுத்த 3000 ரூபாய் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, இன்னும் ஆய்வு பண்ணல. இன்னைக்கு தான் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன், அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு க ஸ்டாலினுடைய நிர்வாகத்துடைய தோல்வி. அன்பு சகோதரன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவரை அமைச்சராக்கிய பெருமை எங்களுடைய தலைவருக்கு சாரும். இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன புரட்சி இருக்கணும்? நீங்க யாரை எம்எல்ஏ ஆக்கிறீங்க? சட்டசபையில 50 வருஷமா உங்க கூடத்துல உங்க மகன், அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய மகன், இவங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, சட்டசபையில ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் இருந்து சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான புரட்சி செய்தது எங்களுடைய தலைவர். இதுக்கு மேல என்ன பெரிய புரட்சி வேணும்? அப்ப திமுக போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புரட்சிக்கு காரணம் என்ன? இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த புரட்சிக்கும் தோல்விக்கும் காரணம் 2 பேர் தான். ஒன்னு ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு அவருடைய மகன் இளவரசர் உதய் அவர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க. பாவம் திமுக அழுதுருவாங்க, புலம்புறாங்க. மு க ஸ்டாலின் கலைஞர் ஐயா ஐயோ கலைஞர் ஐயா நீங்க ஏன் செத்து போனீங்க? இவங்க 2 பேர்த்துல விட்டுட்டு கட்சியை முடிச்சுட்டாங்க. இதுல சொல்றாரு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இளவரசர் உதய் அவர்களும், தாவேகா கழகம் குதிரை பேர அரசியல் செய்கிறது. தலைவர் சிம்பிளா முடிச்சது, இது குதிரை பேர அரசியல் இல்லை, இது குதிரை வேக அரசு. அது அவர் சிம்பிளா பேசி முடிச்சிட்டார். அண்ணா ரொம்ப நல்லவர், அதோட முடிச்சிட்டார். ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல, பதில் சொல்லணும்ல. குதிரை பேர அரசியல் யார் நடத்தினது? நான் சொல்லிடுறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம 108 நிக்கிறோம். சுமார் ஒரு 20 தொகுதியில 500 ஓட்டு 300 ஓட்டுல தோத்து இருக்கோம். அது எப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம், விட்டுருங்க. தோத்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க? நம்ம தலைவர் வரவே கூடாதுன்னு பெரும்பான்மை இருந்தாலே பதவியேற்றலாம் கவர்னர் அவர்கள். ஆனா கவர்னர் அவர்கள் கூப்பிட்டு, நீங்க வந்து பெரும்பான்மையை காமிங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள கூப்பிட்டு பதவியேற்றலாம். ஆனா கவர்னர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக 118 காமிங்க, கோர்ட்டுக்கு போனா 1 மாசம் ஆயிடும், வேண்டாம் நம்ம பெரும்பான்மை காமிச்சிரும்னு எடுத்தோடனே முதல்ல வந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து தமிழக வெற்றி கழகம் தலைவணங்குகிறது திரு ராகுல் காந்தி அவர்களை. எடுத்தவொடனே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன வேணா செய்யுங்க, சப்போர்ட் அப்படின்னு டெல்லியில இருந்து ஒரே குரல் முடிச்சுட்டார் அவர். வந்த அடுத்த நாள் காங்கிரஸ் இருந்து நம்ம அண்ணன் செல்வம் திமுக இருந்தாரு, வந்து எங்க தலைவர் சொல்றதா ஸ்டாண்ட். அரசியல் சூழ்நிலை அன்னைக்கே மாறிடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சவனே மாறிடுச்சு. செல்வப்பந்தன் அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு எல்லோரும் சகோதரத்துவம் ஆகணும், அன்னைக்குதான் உண்மையான அரசியல் சந்தோஷப்பட்டேன். அது முடிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்தாங்க, அது முடிஞ்ச உடனே அண்ணன் திருமானன் வந்தாரு, ஒவ்வொருத்தரும் வந்து தலைவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க. இது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ஆனா திமுகவுடைய குதிரை பேர் அரசியல் இன்னும் நான் உண்மையை சொல்லவா? சொல்றேன் யாரு குதிரை பேர் அரசியல் பண்ணதுன்னு. நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திமுக தலைவர்களும், அதுல குறிப்பா நம்ம இளவரசர் உதயநிதி அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்களா. என்ன அரசியல்னா, ஃபர்ஸ்ட் மு க ஸ்டாலின் இதுக்குள்ள வரல, உண்மையை சொல்லிடுறேன் நான். அவரு தோல்வியுற்று அமைதியாக தான் இருந்தார். ஆனால் திரு இளவரசர் உதயநிதி அவர்கள் இருக்காரு, என்ன ஆனாலும்
விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவ்வளோ வெறி. ஆனால் முடிஞ்சிச்சுல்ல, கடைசி வாரிசா முடிச்சிட்டார்ல, ஏதாச்சும் பண்ணலாம். யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணது? திரு இபிஎஸ் அவர்கள் பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்களும் சேர்ந்து ஆட்சியை முடிச்சுட்டாங்க. அடுத்து திமுக கட்சியை முடிக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் தலைவர் விஜய் அவர்கள் ஏத்து நின்று ஆட்சி போச்சு. இப்ப திருப்பியும் இவர் முதலமைச்சர் உட்கார வைக்க கூடாதுன்னு இபிஎஸ் ஐயா கிட்ட பேசினா என்ன ஆகும்? எங்கேயாச்சும் அண்ணா உருவாக்கிய கட்சி, சமூக நீதி பேசிய கட்சி, மதசார்புன்னு சொல்லக்கூடிய கட்சி, தேர்தலுக்கு முன்பு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஏன் திரு உதயநிதி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க? பிஜேபியை தமிழகத்தில் ஆட்சி கட்டில் ஏற துடிக்க வைக்கிறது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள். அதிமுக தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, இது அமித்ஷா முன்னேற்ற கழகம். இப்படி பிரச்சாரம் செஞ்சது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னொருத்தர் யாரு? இளவரசர் உதய அவர்கள். இன்னிலிருந்து அவர் இளவரசர்னு வச்சிருவோம். இளவரசர், அந்த இளவரசர் உதய அவர்களுக்கு ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணி தானே உட்கார வச்சிருக்காங்க. மன்னராட்சி இன்னும் ஒளியில கொஞ்சம் பிசுறு இருக்கு, பார்த்துக்கலாம். அப்ப பட்டாபிஷோட உட்கார்ந்துட்டு இருக்க இளவரசர் ஒரு அரசியல் ஞானி மாதிரி கலைஞர் உருவாக்கிய, கடினப்பட்டு உருவாக்கிய அந்த கட்சியை அதிமுகவோட சேர்ந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். திரு இபிஎஸ் பழனிசாமி முதல்வர் ஆயிடுவாராம். என்ன சூழ்ச்சி பார்த்தீங்களா? இந்த சூழ்ச்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு நேரத்தில் 8ஆம் தேதி மத்தியானம் தகவல் வருது, 7ஆம் தேதி நைட்டு தகவல் வருது, இபிஎஸ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க போறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிக தோழர்களும் சப்போர்ட் பண்ணல. முக்கியமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் சுத்தமா சப்போர்ட் பண்ணல. அதுல உண்மையா சொல்லவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய தேசிய தலைவர் திரு பேபி அவர்கள் கேரளாவில் இருப்பார். அவர் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. அவர் பேட்டி கொடுத்தாரு. மத சார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடியவர் பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியோடைய தலைவர். அவர் சொன்னாரு, நாங்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்றால், நம்ம ஒன்று காரியம், பிரசிடென்ட் ரூல், கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, அரசியல் அமைப்பை பாதுகாக்கணும். காங்கிரஸ் மத சார்பற்ற கூட்டணி இங்க இருக்கு, தமிழகத்தில் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இட்ஸ் a people mandate சொன்னார். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தது தலைவர் விஜய் அவர்களை. அவர் சொன்ன வார்த்தை 12 தொகுதியில் அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். திரு பேபி அவர்கள் கேரளால இருந்து குரல் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? நாங்கள் சப்போர்ட் பண்ணலனா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பிஜேபியோட ஆட்சியை உருவாக்கும். சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை, திரு இளவரசர் உதய அவர்களே. சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை, இளவரசர் உதய அவர்களே. கம்யூனிஸ்ட் கொள்கையின் தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு பேபி அவர்கள். உண்மை வந்துருச்சா வெளியே? என்ன ஒரு துரோக அரசியல் திமுக உண்மை வந்துருச்சா? யார் குதிரை பேரை நடத்தினது? அந்த குதிரை பேரை நடத்தினது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அடுத்தது ஓப்பனா சொல்லிடணும்ல, யார் யாரெல்லாம் தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்காந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்காந்துட்டு சேர்ந்தது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம், புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? இந்த திமுக சீய கட்சியை ஒழிக்க. ஆனா அப்படி உருவாக்கின கட்சியை திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் திமுக ஸ்டாலினோட சேர்ந்துட்டு ஒரே ஒரு காரணம், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாது. எந்த கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, கெட்ட மதசார்பற்ற கொள்கையா. இது சொன்னது திரு பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தலைவர். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்கும், அதற்கு நாங்கள் கடுமையாக ஏற்று நிற்போம். சொன்னது திரு பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ், சொன்னது
விசிகே சொன்னது IUML. எல்லா மதசார்பற்ற கொள்கைகளும் தலைவர் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சா வந்தன நினைச்சிருந்தா தோழர்களே அரசியலை உள்வாங்குங்கள். நினைச்சிருந்தா ஒரே போன் கால் டெல்லிக்கு போன் பண்ணி ஒரே ஒரு போன் கால் EPS ஐயா போன் பண்ணி உங்க 47 MLA எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்துலாம் சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா? ஓடி வந்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆனால் ஏன் 47 MLA தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 MLA உடன் இணைந்தார்? எங்களுடைய தலைவர் 108ல இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, வெறும் பதவி அரசியல் பண அரசியலை நோக்கி இருந்தா, EPS மாதிரியோ இல்ல உங்க தந்தை MK ஸ்டாலின் உதயநிதி மாதிரியே சிந்தித்திருந்தா 47 பேரை நோக்கி போயிருப்பாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசித்து மதசார்பற்ற கொள்கையில் சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். அந்த உறுதியான கொள்கையில் ஒரு கால் கொடுத்தாரு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்களே, 5 MLA 10 MLA முக்குள்ள நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு வகுப்பு எடுத்து நாங்கள் எல்லாரும், நான் உட்பட்ட கட்சியோட உட்பட்ட மதசார்பற்ற கொள்கையில் நாம் உறுதியாக இருக்குங்கிறத பதிவு பண்ணது எங்களோட தலைவர். 75 வருஷ கட்சிங்கிறீங்களே, நீங்க ஏன் அதிமுக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்களை கேள்வி எழுப்புங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஏன் ஆட்சி உருவாக்கி துடிச்சது? உடனே நாங்களாம் அப்படிலாம் நினைக்கலையே சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்ல. அந்த கட்சியோடைய மீட்டிங் நடந்துச்சு. வெளியே TKS இளங்கோவன் தெரியும், செய்தி தொடர்பாளர் உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட். அவர் தான் செய்தி தொடர்பாளர் திமுக. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரு நாங்க அதிமுகலாம் சேர மாட்டோம். இப்ப 2 நாள் எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் ஏத்த பிறகு சொல்றாங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்க அதிமுகவோட சேருவோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்களா அப்படி? ஆனா TKS என்ன சொன்னாரு, எங்க தலைவர்கள் சொன்னா நாங்க அதிமுகவோட சேருவோம். அப்ப தெரியுதா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? அங்க மாட்டிக்கிட்டாங்களா அந்த பேட்டியில? அப்ப எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் நம்மளுடைய திருமாவளவனும் எதிர்த்த ஒரு காரணத்தினால் அதை வாபஸ் வாங்க பார்த்தாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல. எல்லாரும் ஒண்ணுன்னா 113 114 சரிசமமா நிக்குது. அரசியல் இதுதான். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய தலைவரை முதலமைச்சராக உறுதியா நின்று, கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நின்று, அண்ணன் திருமாவளவன் நின்று, IUML இஸ்லாமிய சகோதரர்களும் நின்று, இன்றைக்கு உண்மையான மதசார்பற்ற கொள்கை கொண்ட தலைவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. இதுதான் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு. மக்கள் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நல்ல மதசார்பற்ற அரசியலை உருவாக்கி விட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு உங்களோட இருந்தோன்னு சொல்றாங்களே, இருந்திருந்தா அவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கணும். அதிமுக பேசியிருக்க கூடாது. கலைஞர் காலத்தில் எந்த தோல்வி நடந்தாலும், ஏன் கலைஞர் 2 தொகுதி ஜெயிச்சாலும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கைகளில் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் அவருடைய மகன் திரு MK ஸ்டாலின் அவர்கள், இளவரசர் உதய அவர்கள் கட்சியே மதிக்கிறது இல்ல, கூட்டணியை மதிக்கிறது இல்ல, கொள்கையை மதிக்கிறது இல்ல. பணம் பணம் பணம், இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வி. இப்ப தெரிஞ்சா என்ன உண்மை நடந்துச்சு? நான் 5 நாள் நாங்க தூங்கி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு நேற்று நைட்டு தான் தூங்கின. தலைவர் முதலமைச்சரா 144 பேர் ஜெயிச்ச பிறகு அன்னைக்குதான் எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. அதுலயும் பாருங்க திமுகவோட சூழ்ச்சி. திருப்பத்தூர்ல ஒரு MLA ஜெயிச்சோம், கேஸை ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸை உடனடியாக கொண்டு வந்தாங்க சண்டே. அந்த சண்டே கேஸ் கொண்டு வந்து அன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுதும் சண்டே கேஸ் எடுத்ததே கிடையாது. திமுகவோட வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் கேஸ் நடத்துறாங்க. அந்த MLA-வை ஓட்டு போட விடக்கூடாதுன்னு சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுறதுக்கு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஒரு ஓட்டு போடக்கூடாதுன்னு. திமுகவோட சூழ்ச்சி தெரிஞ்சா அப்ப உடனடியா சுப்ரீம் கோர்ட் போனோம். அடுத்த நாளே சென்னை உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சு இது ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஓட்டை நம்ம கொடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு அழுத்தம் பாருங்க திமுக. அதை உதயநிதி சொல்றாரு, உயர்நீதிமன்றம் ஒரு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க.
குதிரை பேரம் நடத்துறேன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்துடவே கூடாது. கவர்னர் ஆட்சி வந்தாலும் சரி, ஆனா அறிக்கை மட்டும் அழகா ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. நான் ஏற்கனவே சொன்னேன், சன் டிவியில ஒரு குணா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. நான் எப்பயுமே விஜய் அவர்களை தாக்குனதே கிடையாது, நான் தப்பாவே பேச மாட்டேன், இல்ல உங்களை அவர் ரொம்ப அட்டாக் பண்றாரு, ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் பேசவே மாட்டேன். அதுதான் நான் கொலத்தூர்லயே சொன்னேன், திரு மு.க. ஸ்டாலின் பதிலாம் கொடுக்க மாட்டாரு, கொலை பண்ணிடுவாரு. கரூர்ல தான் பண்ணாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் எப்படி ஆனாங்க? இன்னைக்கு காவல்துறையில எடுத்தாங்க எல்லாம் காத்திருப்பு பட்டியல், யார் யாரெல்லாம் கரூர்ல அன்னைக்கு என்னென்னலாம் பேசினாங்களோ. எப்பயுமே சொல்றேன், நியாயம் நீதியும் வெற்றி பெறும். நான் அன்னைக்கே சொன்னேன், எங்கள் சகோதர சகோதரிகளை நீங்க கை வச்சுட்டீங்க, எங்க தலைவர் முதலமைச்சர் போது சும்மா விட மாட்டார். உங்களை எழுதி வச்சுக்கோங்க. அவர் அமைதியா இருந்தாருன்னா தான் ஆபத்து. திட்டாருன்னா பிரச்சனை இல்லை, முடிஞ்சிச்சு போச்சு. அமைதியா இருந்தாருன்னா ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்துச்சு. அப்படி எந்த அளவிற்கு அவரை முதலமைச்சர் உட்கார கூடாது கொள்கை ஏற்று நம்மளை பார்த்து குதிரை பேரன்னு சொன்னாங்களே, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து குதிரை பேர அரசியல் செஞ்சது நீங்க. திரு இளவரசர் உதய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தின அவர் தான். திரு இளவரசர் உதய அவர்கள், பாஷம் கம்பெனியுடைய ஓனர், அதுக்கப்புறம் திரு மித்துன் அவர்கள், மூன்றும் இணைந்த கூட்டணி வந்தாங்க. கனிமொழி மேடம், எங்க அப்பா உருவாக்கின கட்சி இப்படி செஞ்சீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எதிர்ப்பு உள்ள இருந்து, நான் உள்கட்சியில் நடந்துச்சு சொல்றேன். கனிமொழி மேடம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அரசியல் திரு இளவரசர் அவர்களுக்கு கிடையாது, உதய அவர்களுக்கு கிடையாது. கடுமையான எதிர்ப்பு. கலைஞர் அவர்களுடன் யாரு பயணிச்சாங்களோ கடுமையான எதிர்ப்பு. இந்த காலத்திலும் நீங்கள் அதிமுகவோட சேரக்கூடாது, ஜனநாயகத்தை மதிப்போம்னு சொன்னாங்க திமுக கூட இருக்கக்கூடிய சில நல்லவர்கள். அதுக்கப்புறம் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டாங்க, நம்ம அமைதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டார் நல்லவர் மாதிரி, நாங்கள் ஜனநாயகத்தை மதித்த எதிர்கட்சியா நடத்துவோம். அது நீங்க என்ன சொல்றது, மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கணும், நான் வீட்டில் அமைதியா உட்காந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும். நான் அன்னைக்கே சொன்னேன், கொளத்தூர்ல என்ன நடக்கும், கொடைக்கானல் போகும்போது லைலக்காலை வாசல் சொன்னேன், அவர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இந்த எலெக்ஷனோட நிரந்தரமா அவர் ஓய்வு பெற போறாரு, கொடைக்கானல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்தது ஊட்டி போட்டு நான் பேட்டி கொடுத்தேன். நான் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சீரியஸா இல்ல, இப்ப எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஆதவச்ச சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. நடந்துச்சா இல்லையா? நான் சொன்னேன், இந்த கூட்டணி எங்க தலைவரிடம் சேருவாங்க ஒரு நாள். எங்க தலைவர் எப்பொழுது மதசார்பற்றுகள் உண்மையா இருப்போம்னு புரியும் பொழுது அங்க வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. எண்ணி 10 நாள்ல ஒட்டுமொத்த கூட்டணியும் எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்? எங்க தலைவர் அதிமுகவோடு பேசல, 47 எம்எல்ஏ பேசல. திரு ராகுல் காந்தி அவருக்கு அழைப்பு கொடுத்தார். அப்படி சபையில் அப்படி அந்த பதவியேற்பு பாருங்க, பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள், பக்கத்துல அண்ணன், என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி, என்ன ஒரு 2 நண்பர்கள் மாதிரி, 2 சகோதரர்கள் மாதிரி. அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த சூழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு, அவர் பதவியேற்பு முடிச்சுட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம். அப்ப அதிமுக உடைஞ்சிச்சு. உடனே அதிமுக இவங்க உடைச்சிட்டாங்க. ஐயா அதிமுக உடைச்சது நாங்க இல்ல, அதிமுக உடைச்சது திரு உதய அவர்களும் திரு மித்துன் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும். யாராச்சும் போய் திமுகவோட சேர்ந்து அலைன்ஸ் பேசுவாங்களா? புரட்சி தலைவர் அவர்களுடைய கொள்கை, புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தன்னுடைய மகன் மித்துனை வச்சு வேலை செய்யறாங்க. 47 எம்எல்ஏ வச்சுட்டு யாராவது முதலமைச்சர் ஆவாங்களா? அப்ப அவங்களுடைய சூது பாருங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா கூடிய விசுவாசமா இருக்கக்கூடியவங்க வெளியே வந்துட்டாங்க. இன்னுமேட்டு இந்த கட்சி திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் இருந்தா எந்த காலத்திலையும் இந்த கட்சி ஜெயிக்காது. 14 தேர்தல் தோத்துட்டார். அம்மா அவர்கள் கட்சியை காப்பாற்றணும். அதுக்காக தான் எங்க தலைவர்கிட்டையும் எங்க பொதுச்சாளர்கிட்டையும் எங்ககிட்டையும் பேசினாங்க. அப்ப எங்க தலைவர் எப்பயுமே ஒன்று சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க புரட்சி தலைவர், அவருடைய வாரிசு நானு, புரட்சி தலைவி அம்மா தைரியம் பிடிக்கன்னு, அவங்க உருவாக்கிய கட்சியை நம்ம காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? நான் எப்பயுமே சொல்லுவோம், நாங்க தலைவர் டிவிகேவும், ஏன் டிவிகே அதிமுக எதிர்த்து கொஸ்டின் கேட்க மாட்டேங்குதுன்னா, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கக்கூடிய தொண்டர்கள் டிவிகே பக்கம் எப்பயே வந்துட்டாங்க. ஆனா அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய பின்புற வாசலியாக நட்புறோட இருக்காரு, பிஜேபியோட உறுதியா இருக்கிறாரு. இவர் இருக்க வரைக்கும் அதிமுக அழிவு காலம். எங்களுக்கு இபிஎஸ் ஐயா அவர்களோட உடன்பாடு கிடையாது. ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுடன் அண்ணன் தம்பியா நாங்க பழகிட்டு இருக்கோம். திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னது புரட்சி தலைவர், திமுக தீய சக்தின்னு அப்படி சொன்னது புரட்சி தலைவர் அவர்கள். அவர்களுடைய மொழியை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம்.
அப்ப அங்கிருந்து வரவங்களை அந்த கட்சியை காப்பாற்றணும் சொல்லும் போது அவங்கள நம்ம அரவணைத்தே ஆகணும். ஏனால் அதிமுகவை காப்பாற்றப்படணும். பிஜேபி பின்புல வாசலாக அதிமுக வழி வந்துச்சு. இப்ப அவங்க நாங்க பிஜேபியோட எந்த காலத்திலும் சேர மாட்டோன்னு தலைவர் அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த பக்கமே நாங்க போக மாட்டோம். அது அவங்களால நாங்க 4 தேர்தல் தோத்துட்டோம். அதனால நாங்க உறுதியாக சொல்றோம், நாங்களும் மத சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் தலைவர் ஆதரவு கொடுத்தாரு. இதுதான் உண்மை. இதை கூட்டணி கட்சி எல்லாத்திலையும் விளக்கணும். இந்த அதிமுக ஒரு இபிஎஸ் தலைமையில் இருக்க வரைக்கும் தானே இந்த பிஜேபி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அதிமுகவுடைய புது ஃபேக்டர்ஸ் பிஜேபி கூட இருக்க மாட்டாங்கன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. இவங்களை நம்ம நம்பி பார்ப்போம். அதுக்கு மேல உறுதி இல்லைன்னா உடனே நம்ம வாபஸ் வாங்க முடியுங்கிறத ஒரே ஒண்ணுதான். இது குதிரை பேரம் அல்ல. புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சியை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. திமுக அழிச்சிடக்கூடாது, பிஜேபி அழிச்சக்கூடாது. இதுக்குதான் இவ்வளவுதான் ஐடியாலஜி. அதுதான் ஆல்ரெடி 120 பேர் ஆதரவு வந்துருச்சு. பெரும்பான்மைக்காக முடிஞ்சிருச்சு எலெக்ஷன். சபையில எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா தானே நாங்க போய் குதிரை பேரத்தில் ஈடுபடணும். ஒட்டுமொத்த மதசார்பற்ற கொள்கையிலும் திமுக விட்டு வந்துச்சுன்னா எங்க தலைவர் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல, மக்களுடைய ஆதரவை அவர்கள் ஜனநாயகப்படி மதிக்கிறார்கள். மக்கள் மீது நம்பிக்கை வச்சுதான் ஜனநாயக சக்தியில் வந்தார்கள். வேற எதுவும் கிடையாது. உங்களை மாதிரி 1000 கோடி கொடுத்து ஒரு கூட்டணி கட்சி உருவாக்குறதுக்கெல்லாம் காசு இல்லை. டிவிக்கே இல்லை. குதிரை பேலம் பண்றதுக்கெல்லாம் முதல் காசு இல்லை. இங்க 2 லட்ச ரூபாய் இல்லாம எம்எல்ஏ ஆயிட்டு வந்திருக்கோம். ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் 1 ரூபாய் கொடுக்கல. எழுதி வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன், ப்ரூவ் பண்ணுங்க. நண்பர்களே சொல்லுங்க, நம்ம ஓட்டு காசு கொடுத்தோமா? 3 வேளை சாப்பிட்டோம், ஒன்னா சேர்ந்து ஓடணும், ஜெயிச்சோம். அவ்வளவுதானே வரலாறு. நீங்க எங்கிருந்து இறக்குனீங்க? திரு மோகன் அவர்களுடைய எம்எல்ஏ மோகனுடைய பிள்ளை அமைச்சிங்களே, 100 கோடி ரூபாய் மொத்தமா செலவு பண்ணார். 5000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாரா? 19,000 ஓட்டுல வில்லிவாக்கத்துடைய பெண்களும் இளைஞர்களும் என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்களே, அது 1 ரூபாய் காசு கொடுத்து நான் வாங்கல. மக்கள் அன்பையும் நம்பிக்கையும் தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கு நான் எப்பயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியோட நிற்பேன். இந்த 10 நாள் நான் ஏன் பேசல தெரியுமா? 108 தொகுதி ஜெயிச்ச பிறகு என்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல தலைவர் ஜெயிக்கிறாரோ அன்னைக்கு தான் பேசணும்னு நினைச்சேன். அதான் அடுத்த நாள் வந்துட்டேன். அதுவும் நான் நன்றி சொல்ல மட்டும்தான் வந்தேன். நேற்று தலைவர் முன்னாடி நின்றுகிட்டு பொய்யா பேசினார் பாருங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், அடுத்த நாள் வில்லிவாக்கத்தில் கூட்ட போடு. இது பதிலாம் கிடையாது. எல்லா உண்மையும் இந்த 10 நாள் இந்த திமுகவும் அதிமுகவும் என்னெல்லாம் சேர்ந்து தலைவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சது சொல்லி ஆகணும். நம்ம சொல்லணும்ல மக்களுக்கு. நம்ம கட்சிக்காரங்களை புரிய வைக்கணும்ல. நமக்கு ஆளுங்கட்சி ஆனவனே தலையில கர்வம் கிடையாது. நம்ம மக்கள் கிட்ட எளிமையா இன்னைக்கும் உறுதியா நிக்கிறோம். எதிரி கட்சியா நாங்க பாக்குறது. அதனால தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக எங்கள் தலைவர் உங்கள் வீடு தேடி வந்தார். முதலமைச்சரான பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி வந்தார். அகங்காரம் அல்ல, தமிழக மக்களுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். உங்களை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய தோல்வி தேர்தல் அரசியலோட முடிஞ்சிச்சு. நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்களுக்கு கர்வம் கிடையாது. ஆதவர்ஜுனா கர்வம் கிடையாது. ஆனால் எங்கள் தலைவரை தொட்டா நாங்கள் பதில் சொல்லுவோம். அதை சும்மா இருக்க முடியாது. அதை நாங்கள் அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா அது மக்களை தொட்ட மாதிரி. உண்மைகளை சொல்லணும். நாங்க பொய்யா சொல்லல. என்ன நடந்துச்சோ எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நாங்க தப்பு செஞ்ச மாதிரி சொல்லக்கூடிய அவதூறுகளுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டோம், அதிகாரம் வந்துருச்சு. ஆனா அந்த அதிகாரம் மக்களுக்கானது நாங்கள் உறுதியோட இருக்கிறோம். ஒவ்வொரு தனிநபருக்கானது கிடையாது. அந்த அதிகாரம் பணபலத்தை உருவாக்குவது அல்ல. நன்றி அறிவிப்பு கூட்டத்தை முன்னாடி சொல்லுவாங்க பொதுவா எல்லா கட்சியும். நாங்க பண்ணது என்னன்னா, நேரா போய் கவர்மெண்ட் ஆபீஸ் போயிட்டு எல்லாரும் வாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரிஸ் வாங்க, போலீஸ் கமிஷனர் வாங்க, எல்லாம் போயிட்டு நான் 30 நாள் வீதியா நடந்தேன். எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். இந்த ஃபைலை பிடிங்க, 10 நாள் டைம் இருக்கு. இதை எல்லாம் சரி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அரசு ஊழியர்கள் உங்களுக்கு என்ன தேவை? ஆர்டர் போடல ஆதவர்ஜுனா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, 10 நாள்ல அதை செஞ்சு கொடுக்குறோம். ஆனா இங்க நல்ல ரோடு வேணும், நல்ல தண்ணி வேணும், டாஸ்மார்க் 5 கடைக்கு மேல இருக்கக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குறமா கொண்டு போயிடுங்க, ட்ரக்ஸுங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போடுங்க, காவல்துறையில சிசிடிவி கேமரா பதிவு பண்ணுங்க, என்கொயரி வந்தா கூட பதிவு பண்ணுங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தோழர்களோ இளைஞர்களோ யாரும் அதிகாரத்தை தவறா பயன்படுத்த மாட்டாங்க. திமுக மாதிரி நான் உறுதி கொடுக்கிறேன். நான் சத்தியம் சொல்றேன்.
என்னுடைய நண்பர்கள், தோழர்கள் சாதாரண குடும்பத்தில் வந்தவங்க. திமுக செய்த ரவுடிசமோ, திமுக செய்த கான்ட்ராக்ட் தொழிலோ, திமுக செய்த இந்த பண அரசியலோ நம்ம செய்ய மாட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு வேலை செஞ்ச எங்க கட்சிக்காரங்களை எப்படி பாத்துக்கணும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அரசுடைய நிர்வாகத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் தலையிடாது. எங்க தலைவர் சொன்ன மாதிரி தான், ₹1 நாங்க டச் பண்ண மாட்டோம். அந்த பணம் எங்களுக்கு வேணாம். இந்த வேலை பார்த்தாங்க என் கூட இளைஞர்கள் வேலை பார்க்கும்போது அவங்க சம்பளம் 10,000 12,000 வேலை பார்த்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நான் திருப்பி வேலைக்கு போறேன்னு போயிட்டாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். என்கிட்ட இருந்து வந்து அண்ணா காசு கொடுனான்னு கேட்கல யாரும். தம்பிங்களா, அண்ணங்களா, தங்கச்சிங்களா, நான் சத்தியமா சொல்றேன், உயிர் உள்ளவரை என்னோட கடமை உங்களோட இருக்கும். நன்றி சொல்ல மாட்டேன். உயிர் உள்ளவரை நான் உண்மையா இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நீங்க அழுது எனக்காக காலை தேய்ச்சி எனக்காக அண்ணனுக்கு, விஜய் அண்ணனுக்காக நீங்க பணி செஞ்சு இந்த 30 கோடி 50 கோடி 100 கோடியை தூக்கி போட்டு, அதில் சுவாசி என்னன்னா 3000 திமுக காரன் கொடுத்தான். அந்த 3000 எடுத்துட்டு போயிட்டு பேண்ட் சட்டையை வாங்கிட்டாங்க. காகி பேண்ட், காகி சட்டை, அப்புறம் இந்த காப்பு. பெண்கள் திருப்பி அதே மாதிரி. எப்ப எல்லா கடையிலயும் அந்த பேண்ட் பிட்டே காணும். யாரா பணம் கொடுத்தன்னு பார்த்தா திமுக தான் பணம் கொடுத்துருக்கான். இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே அடிக்கிறது. என்ன மாதிரி தேர்தல் தெரியுமா? நான் உண்மையிலே அசந்துட்டேன். அண்ணன் முன்னாடி சொல்லுவார், இதெல்லாம் நடக்க போகுது, நீ தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே சொல்ற, இந்தியாவே இந்த தேர்தலை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஜெயிச்சாங்க? தேர்தல் வெற்றிக்கு பின்பு எந்த பத்திரிகையும் இவர் ஜெயிப்பார்னு எழுதவே இல்லை. யாருமே எழுதல. அண்டர் எஸ்டிமேட். இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. கூட்டம் தான் கூட்டுவார், ஓட்டா மாறாது, எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நேஷனல் மீடியாஸ், ஏன் லோக்கல் மீடியாஸ் எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சார், இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குட்பட்டது. ஒரு ஆதிக்கத்தை நீங்கள் விரும்பினால், பணபலத்தை நீங்க கரப்ஷன் பக்கம் போனீங்கன்னா, உண்மையா நீங்க இல்லைன்னா எளிய மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். உங்கள் அதிகாரத்தை தூக்கி எறிவார்கள். உங்களுடைய அனுபவத்தை தூக்கி எறிவார்கள். உங்களுடைய 75 வருஷ கட்சியை தூக்கி எறிவார்கள். நீங்கள் உண்மையாக இல்லை என்றால் யாரையும் தூக்கி எறிவன்னு தமிழக மக்கள் இந்தியாவுக்கே லெசன் எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வரலாறை இன்னொருத்தர் எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலையில 8:30 மணிக்கு செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஷார்ப்பா வேலை செய்ய தெரியுமா, அனுபவம் இருக்குவான்னு தெரியாது. காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும். அவருக்கு தெரியும் நிர்வாக திறமை. உண்மையா இருக்கவங்களுக்கு எல்லா நிர்வாகம் பண்ண வந்துடும். இதுதான், அவ்வளவுதான். ஒரு நிர்வாகத்தோடைய அடிப்படை விதி என்ன தெரியுமா? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மக்களை நேசிக்கணும். இது மூன்றும் எங்க தலைவருக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பொன்னான ஆட்சியை, எப்படி ஒரு மிகப்பெரிய பொன்னான வரலாற்றை தேர்தல் அரசியல் உருவாக்கிறாரோ, ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக உருவாக்க போகிறார். அதுல ஒரு பங்கு நானும் இருக்கேன் அவரோட. அது மிகப்பெரிய விஷயமா பார்க்கிறேன். ஒரு ஏழ்மையா எளிய குடும்பத்தில் இந்த பிறந்த தந்தையும் தாயும் இழந்த இந்த ஆதவர்ஜுனாயை அமைச்சரவையில் 3ஆம் இடம் கொடுத்து, ஆதவர்ஜுனா நீங்க அன்னைக்கு கட்சி ஆரம்பிங்க போது என் கூட ஆனந்தண்ணன் இருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க தான் வந்தீங்க, என்ன நம்புனீங்க, எல்லா வேலையும் செய்து கொடுத்தீங்க, எப்பொழுதும் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்கன்னு ஜெயிச்ச பிறகும் அந்த உறுதியோடு நின்னாரு பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நான் எப்பொழுதும் தலை வணங்குவேன். எங்க அண்ணன் அவரு. எங்க அண்ணனுக்கு அப்புறம் தான் அவர் முதலமைச்சர். எல்லாம் எங்க அண்ணன். அந்த உணர்வு தான் எங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் புள்ள, அண்ணன், தம்பி. எங்க அண்ணனை நீங்க டச் பண்ணீங்கன்னா நான் பதில் கொடுப்பேன். எனக்கெல்லாம் அமைச்சர்லாம் அப்புறம் தான், எம்எல்ஏ எல்லாம் அப்புறம் தான். எனக்கு அவர் அண்ணன், நான் தம்பி. இந்த தம்பி அண்ணன், அந்த அண்ணனுக்கு ஒரு சிறு கீரை இருந்தாலும் குரல் கொடுப்போம். இங்க நான் மட்டும் இல்ல, கோடான கோடி இளைஞர்களும் பெண்களும் குரல் கொடுப்பாங்க. அதனால இளவரசர் உதயவர்களே, சட்டமன்றத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உண்மையாக பேசுங்கள் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற. எங்களுக்கு நீங்கள் எதிரிகள் கிடையாது. உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றுங்கள். தவறு செய்தால் சொல்லுங்க, திருத்திக்கிறோம். நீங்க தலைவர் தவறு செய்தா தவறாது அப்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் ஜனநாயகவாதி. தவறு செய்தால் தெரிந்து தவறு செய்யறது கிடையாது. சொன்னா அடுத்த செகண்ட் சரியாயிடும். இது காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்ணி கைது செய்து உங்களை மிரட்டி பழி வாங்கக்கூடிய அரசு அல்ல.
அந்த அரசியல் அல்ல அது. யாரையும் பழிவாங்கக்கூடிய அரசியல் கிடையாது. தேர்தல் அரசியலில் நாங்கள் நின்னோம், நீங்க நிக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்க, அதையே மீறி வெற்றி பெற்றுட்டோம். இனி மக்களுக்கான பணியை செய்யற 50 வருஷ பணியை 5 வருஷத்துல செஞ்சு முடிப்பார். எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப கேட்டாங்க, 700 கடையை மூணா 8,000 கோடி சேல்ஸ் டவுன் ஆகுது. அதை பினான்ஸ் செக்ரட்டரி எங்க தலைவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தார்? மக்களோட உயிரை விட 8,000 கோடி பணம் முக்கியம் அல்ல. மக்களுக்கு 1000 ரூபாய் நீங்க பேங்க்ல போடுறமே, அதோட முக்கியம் டாஸ்மாக் கோடிய மிகப்பெரிய பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை. அதுதான் முதல்ல அவர் கையில் எடுத்தார். அதுதான் முதல்ல கையில் எடுத்தார். மக்களுக்கு தேவையான அந்த 1000 ரூபாய்ங்கிறது கடமை, அண்ணன் கொடுக்கிற கடமை. அதே நேரத்தில் டாஸ்மாக் கோடிய மக்களுடைய பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் சரி செய்யறேன்னு 700 கடையை தூக்கி போட்டாரு. 8,000 கோடி இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த அரசியல் நல்ல அரசியல், மக்களுக்கான அரசியல். வெறும் நல்லதோடு முடிச்சிட முடியாது. ஒரு 24 மணி நேரம் சதா மக்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவனால தான் அப்படி யோசிக்க முடியும். அதை உருவாக்குவார் என்று சொல்லி என்னுடைய மாண்புமிகு அமைச்சரை வரவேற்று அவருக்கு நான் பேசணும்னு சொல்றேன். இந்த பயணம் மிகப்பெரிய பயணமா இருக்கும். உறுதியா இருங்க, நம்ம தான் ஜெயிப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி கான்ஃபிடண்டா இருப்போம். நன்றி, வணக்கம்.